நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள், எத்தனை மணிக்கு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலம் என்பது புனித மலையாக கருதும் மலையோ அல்லது கோவில் அமைந்த மலையோ வலம் வருவதாகும். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள். திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் மாதம் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானது. கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம், அருணாச்சல கிரிவலம் என்றும் சொல்வார்கள். திருவண்ணாமலை தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்தனகிரி, சோளிங்கர், பர்வதமலை என நிறைய மலைகள் இருக்கும் இடங்களில் கிரிவலம் செல்லும் வழக்கம் உள்ளது. மலை மீது ஆலயம் உள்ள ஊர்களில் வலம் வந்து மலை மீது உள்ள தெய்வத்தை வணங்கினால் கிரிவலம் வந்த பலனை அடையலாம். பஞ்சபூத சிவ ஆலயங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம் சுற்றி வர தோராயமாக 3.5 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை ஆகலாம். எங்கும் நிற்காமல், உணவுக்கு நேரம் ஒதுக்காமல், ஓய்வெடுக்காமல் சென்றால் 3 மணி நேரத்தில் கிரிவலம் முடித்துவிடலாம். பௌர்ணமி அன்று சந்திரனின் முழுமையான ஆற்றல் வெளிப்படும். குளிர்ந்த ஒளி நம் மீது படுவது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 14 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சி அம்மன் என 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவலம் பாதையாக விளங்குகின்றது. கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகிகள் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அருகில் இருக்கும் பூதநாயனாரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். காவல் தெய்வம் ஆவார். அதன் பின் இரட்டை பிள்ளையாரை வணங்கிய பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் ராஜகோபுரத்தை வணங்கி வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலம் செல்லும் பொழுது சிவாய நமக, நீங்கள் முருகன் கோவிலில் மலையை சுற்றி வர மாதிரி இருந்ததுன்னா ஓம் சரவண பவ என்று நாமங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் மலையை சுற்றி வர வேண்டும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது அஷ்டலிங்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம். அனைத்து லிங்கங்களுக்கும் பலன்கள் பார்க்கலாம். இந்திரலிங்கம் திசை கிழக்கு, தலைவன் இந்திரன், நவகிரகம் சூரியன் மற்றும் சுக்கிரன். பலன்கள் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கிடைக்கும். அடுத்தது அக்னிலிங்கம் திசை தென்கிழக்கு, தலைவன் அக்னி தேவன், நவகிரகம் சந்திரன். பலன்கள் நோய் நீங்கும், பயம் விலகும். அடுத்த லிங்கம் யமலிங்கம் திசை தெற்கு, தலைவன் யமதர்மராஜன், நவகிரகம் செவ்வாய். பலன்கள் நீண்ட ஆயுள் கிடைக்கும். அடுத்த லிங்கம் நிருதி லிங்கம் திசை தென்மேற்கு, தலைவன் பூதங்களின் தலைவன் நிருதி, நவகிரகம் ராகு. பலன்கள் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் புகழ், குழந்தை பேறு கிட்டும். அடுத்த லிங்கம் வருணலிங்கம் திசை மேற்கு, தலைவன் வருணன், நவகிரகம் சனி. பலன்கள் நோய் நீங்கும். அடுத்த லிங்கம் வாயுலிங்கம் திசை வடமேற்கு, தலைவர் காற்றின் கடவுள், நவகிரகம் கேது. நோய், இதய நோய், சுவாச கோளாறு பிரச்சனைகள் முற்றிலும் நிவாரணம் அடையும். அடுத்த லிங்கம் குபேரலிங்கம் திசை வடக்கு, தலைவன் குபேரன், நவகிரகம் குரு. பலன்கள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கும்.
எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி கிடைக்கும், நோய் நீங்கும். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும். செவ்வாய்க்கிழமை கடன் தீரும், வறுமை நீங்கும், கர்ம வினைகள் நீங்கும், நினைத்த காரியம் கைகூடும். புதன்கிழமை மோட்சம் கிட்டும். வியாழக்கிழமை ஞான சித்தி ஏற்படும், குரு அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வைகுண்ட பேறு கிடைக்கும், குழந்தை பேறு கிட்டும். சனிக்கிழமை பிறவி பிணி நீங்கும், வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும், நவகிரக தோஷம் நீங்கும். எந்த திதி நேரத்தில் சென்றால் என்னென்ன பலன்கள் என்றது பார்க்கலாம். அஷ்டமியில் சென்றால் தீவினை நீங்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மலை சுற்றி வருவதால் விரும்பும் சக்திகள் பெறலாம். பகல் மாலை நேரத்தில் சென்றால் தன தானியம் பெருகும். இரவு அல்லது நள்ளிரவில் சென்றால் அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:17 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிறு மதியம் 3:13 மணிக்கு முடிகின்றது. திருவண்ணாமலை ஆலயம் நினைத்தாலே முக்தி தரும். எனக்கு மனித பிறவியே போதுமடா சாமி, இந்த பிறவியில் எனக்கு அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறக்கவே வேண்டாம் என்று நினைக்கிறவங்க கிரிவலம் கண்டிப்பாக செல்லலாம். ஒரு முறை நம்ம கிரிவலம் அந்த மலையை சுற்றி வந்தாவே அடுத்தது மனித பிறவியே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் நமக்கு என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்து மனதில் நிம்மதி அமைதி ஏற்படும். மலையில் சித்தர்களின் வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் ஆசியும் கிடைப்பதுண்டு. கிரிவலம் செல்வதால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மற்றும் உடல் நலம் மேம்படும், நோய்கள் தீரும், ஆரோக்கியம் பெருகும், மன அழுத்தம் கவலைகள் குறையும், புத்துணர்ச்சி பெறும், குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.